Hey guys, நான் விஷாக்கன். இது ஆட்டோமேஷன் எனிவேர் டே 1. இந்த வீடியோவில் ஆட்டோமேஷன் எனிவேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் அதோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோமேஷன் எனிவேர் மொத்தமாக 2 வெர்ஷனில் அவைலபிள் இருக்குது. ஒன்று என்டர்பிரைஸ் கிளைண்ட் வெர்ஷன், இன்னொன்று கிளவுட் A2019 வெர்ஷன். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது கிளவுட் A2019 வெர்ஷன். ஏன் கிளவுட் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்சோட இந்த என்டர்பிரைஸ் வெர்ஷனை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரீசனால தான் கிளவுட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மினிமமாக நம்மளுக்கு 4GB RAM இருக்கணும் அண்ட் இன்டெல் i3 ப்ராசஸர் இருக்கணும், Windows 10 அண்ட் தென் ஸ்டோரேஜ் 32 அது மினிமம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு automationanywhere.com அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் 3 வெர்ஷன் இருக்கும். நம்ம இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக பார்க்க போகிறது கிளவுட் கம்யூனிட்டி வெர்ஷன் தான். அண்ட் ஸ்டார்ட் நவ் கொடுத்தோன்னே இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். மேக்ஸிமம் ½ அன் ஹவருக்குள்ளே அந்த மெயில் ரிசீவ் ஆகிடும். இப்போ நமக்கு அந்த மெயில் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேஷன் எனிவேர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் ரூமுக்கான URL அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போது இந்த கண்ட்ரோல் ரூமோட லிங்க்கை காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ ஓல்ட் பாஸ்வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணியாச்சு. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. உங்கள் ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஒரு சின்ன பாப்அப் வரும். இது வேணும்னா நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். இதை கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணக்கூடிய எல்லா பாட்டும் இந்த கண்ட்ரோல் ரூம் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே இது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். கிளவுட்னா நம்மளுடைய லேப்டாப்பில் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாமல் ப்ரௌசர் மூலியமாகவே ஒர்க் பண்ணுறது தான். இந்த கண்ட்ரோல் ரூமில் பண்ணக்கூடிய பாட்டை என்னோடய லேப்டாப் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி ரன் ஆக வைக்கும், அதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தேவை இல்லையா? அந்த சாஃப்ட்வேரை தான் நம்ம பாட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே டாப் ரைட்டில் சிஸ்டம் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் டிவைஸ் அப்படின்னு ஒரு பட்டன். கனெக்ட் டு மை கம்ப்யூட்டர் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட் ஏஜென்ட் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணும்போது அட்மின் ரைட்ஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஐ இன்ஸ்டால் இட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இல்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் ஆகிடும். ஸோ இப்போது எனேபிள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ அதை ஐ எனேபிள் இட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். நீங்கள் கெட் ஆட்டோமேஷன் எனிவேர் எக்ஸ்டென்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரோம் வெப் ஸ்டோருக்கு நேவிகேட் ஆகும். ஆட்டோமேஷன் எனிவேர் A2019 அதை ஆட் டு க்ரோம் கொடுங்க. எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடும். நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப், நம்மளோட டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த பாட் ஏஜென்ட்டுக்கு நம்மளோட லேப்டாப்போட லாகின் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பாட் எந்த சிஸ்டமில் டெப்ளாய் பண்ணி ரன் பண்ணணுமோ அந்த லேப்டாப்புடைய ஐடியும் பாஸ்வேர்டும் எனக்கு தேவை. இந்த கேஸில் இது நம்மளோட லேப்டாப் தான். டிவைஸோட யூசர் நேம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த ரிஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்துடும். ஸோ உங்களோட லேப்டாப்போட லாகின் பாஸ்வேர்டை அங்கே கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் இங்கே கனெக்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக அந்த சிஸ்டம் ஐக்கான் மேலே ஒரு க்ரீன் டிக் மார்க் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கான மிஷன் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்த்தது இதெல்லாம் தான். நீங்கள் இன்னும் மேத்தேடஸ் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.